Hi everyone, welcome to Kuku channel. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் நட்பை பற்றின ஒரு அழகான ஸ்டோரி இது. வாங்க பார்க்கலாம். வெற்றி வாஸ் ஒன்ஸ் a successful businessman in Coimbatore. Vetri Constructions was once a leading construction company. His company constructed many shopping complexes, houses and a few apartments in and around Coimbatore. Everything went well until his father died. After his father's death, his brothers demanded to split the wealth as they wanted to start their business separately. வெற்றி அப்படிங்கிறவர் ஒரு பிஸ்னஸ்மேன். எப்படிப்பட்ட பிஸ்னஸ்மேன்? சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். எந்த ஊரில்? கோயம்புத்தூரில். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதான் அவங்களோட கட்டுமான கம்பெனியோட பேர். அந்த கம்பெனி ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்குது. கட்டுமான துறையில் ஒரு முன்னணி நிறுவனமாக அந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற அவங்களோட நிறுவனம் இருந்தது. அவரோட கம்பெனி அந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக நிறைய கட்டியிருக்காங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? நீங்கள் போயிருப்பீங்க. நிறைய கடைகள் இருக்கும், நிறைய மாடிகள் இருக்கும், அதில் பல்வேறுபட்ட கடைகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தென் ஹவுசஸ் வீடுகள், அண்ட் அ ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் சில அடுக்குமாடி குடியிருப்புகள். இது எல்லாம் கோயம்புத்தூரில் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் அப்புறம் அரவுண்ட் கோயம்புத்தூரை சுற்றிலும் அங்கேயெல்லாம் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எது வரைக்கும்? வெற்றியோட அப்பா இறக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரோட அப்பா இறந்துடுறார். அவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் வெற்றியோட பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவரோட சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க எல்லாரும் தனித்தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், தனித்தனியாக பிஸ்னஸை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதால இருக்கிற செல்வத்தையெல்லாம் சொத்தையெல்லாம் பிரித்து கொடுக்க சொல்லி, டு ஸ்ப்ளிட் அப்படின்னா பங்கு பிரிக்க சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. From then on, Vetri found it difficult to establish his business. He took loans to run his company, but he could not pay the loan. So, he sold all his properties and paid the loans. Vetri's family now lived in a very small home. அப்போ இருந்து, அதாவது சொத்துக்களை எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் பங்கு பிரிக்க சொல்கிறாங்க, பங்கு பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ இருந்து வெற்றி அவரோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். டிஃபிகல்ட்டாக இருக்குது. டு எஸ்டாப்ளிஷ்னால் நிறுவுறதுன்னு அர்த்தம். அவரோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு, அதை நிறுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். அதுக்காக என்ன பண்ணுறாருனா, பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு, அவரோட கம்பெனி ரன் பண்ணுறதுக்காக லோன்ஸ் வாங்குறார். லோன்ஸ்னால் என்ன? கடன் வாங்குறார். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலன்னா வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியல. அதுக்காக என்ன பண்ணுறார்? அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துடுறார். ப்ராப்பர்ட்டிஸ்னால் சொத்துக்கள். அவர்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனையும் விற்றுட்டு அந்த கடனை அடைக்கிறார். இப்போது வெற்றியோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னா, ஒரு சின்ன வீட்டில் வசிக்கிறாங்க. வெற்றி ஃபவுண்ட் அ ஜாப் and started to lead a normal life. But he always longed to start a new construction company. But he did not know how to get money to start a company. No one was ready to lend him money. One day, as he discussed with his wife said, "Why don't you ask your friend Asif? You often said that you were good friends." Vetri replied, "Yes, but he is in Chennai. He is very busy with his business. I don't think it would be easy to meet him." Wife asked, "Why don't you give it a try?" Vetri said, "I haven't seen him for a long time. What will he think of me if I ask him to help now?" Wife said, "Then forget the idea to start a new business." Vetri, after deep thought, decided to meet his friend. He told his wife about his decision and took the next available train to Chennai. சொத்துக்களையெல்லாம் இழந்ததுக்கப்புறம் வெற்றி அவருக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிறார், ஜாப். அதை தேடி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனாலும் அவரோட மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு லாங் அப்படிங்கிறது இங்கேனா ஏக்கம், விருப்பம். அவரோட ஏக்கம் என்னென்னா, ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும். முதல்ல வச்சுருந்தாங்க இல்லையா வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு, அது மாதிரி ஒரு கட்டுமான கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை.
ஆனால் அதுக்கான பணம் வேணும் இல்லையா, எங்கேருந்து அவருக்கு பணம் வாங்குறது அப்படின்னா அவருக்கு தெரியலை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா மணி தேவைப்படும். பட் அந்த மணிக்கு எங்கே போகிறது அது அவருக்கு தெரியல. யாருமே அவருக்கு கடன் கொடுக்க முன் வரல. நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மணி. லெண்ட் அப்படின்னா கடன் தரதுக்குன்னு அர்த்தம். கடன் தரக்கு யாருமே முன் வரல. ஒரு நாள் அவர் இதை பற்றி அவரோட ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கார். அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் உங்களோட ஃப்ரெண்ட் ஆசிஃப் கிட்டே கேட்கக்கூடாது? நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, ஆசிஃப் நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்கள்ல, அவர்கிட்ட ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றி பதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் கேட்கலாம், ஆனால் அவன் இப்போது சென்னையில் இருக்கான் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். சென்னையில் அவன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான், ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கான். பிஸ்னஸ் மேன் அப்படின்னாவே பிஸியாக தான் இருப்பாங்க இல்லையா. அவனை ரொம்ப அவ்வளோ சாதாரணமாலாம் அவனை சந்திக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏன் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறார், நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாளாக அவனை பார்க்கவே இல்லை. இப்போ போய் அவன்கிட்ட பணம் கொடு அப்படின்னு கேட்டால் என்ன நினைப்பான்? எனக்கு ஹெல்ப் பண்ணு, பணம் வேணும் அப்படின்னு போய் ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்டு, எந்த கான்டாக்டும் இல்லை, திடீர்னு போய் பணம் கொடு அப்படின்னா என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, அப்படின்னா அந்த நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியாவை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி என்ன பண்ணுறார்? ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்கார். டீப் தாட், ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறார். யோசித்து ஒரு முடிவெடுக்கிறார். போய் ஃப்ரெண்டை பார்த்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட முடிவை சொல்கிறார். நான் போகிறேன், சென்னைக்கு போய் ஃப்ரெண்ட் ஆசிஃபை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார். அவரோட முடிவை தெரியப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெயின்லேயே அவர் சென்னைக்கு கிளம்பிடுறார். செக்ஷன் 2. On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. They lived in the beautiful village Kilakudi near Coimbatore. The village had a middle school in the outskirts. It is in this school where Vetri had met Asif. The students and teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. They were always together in learning and playing. சென்னைக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வெற்றியோட நினைவுகள் பின்னோக்கி போகுது. அவரோட ஸ்கூல் டேஸ், அவருடைய பள்ளி நாட்களுக்கு போயிடுது அவருடைய ஞாபகங்கள். அப்போது கீழக்குடி அப்படிங்கிற ஊரில், கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கீழக்குடி அப்படின்னு ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வில்லேஜில் ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது. அதாவது அவுட்ஸ்கட்ஸில் அப்படின்னா புறநகர் வெளிப்புறத்தில், புறநகர் பகுதியில் ஒரு மிடில் ஸ்கூல், நடுநிலைப்பள்ளி 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஒன்று இருந்தது. அந்த ஸ்கூலில் தான் வெற்றி ஆசிஃபை மீட் பண்ணார், சந்தித்தார். அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அந்த ஸ்கூலில் அப்போ இருந்த டீச்சர்ஸும் சரி, எப்போவுமே வெற்றி ஆசிஃப் அவங்களையோ இல்லை அவங்களுக்கு இடையில் இருந்த நட்பையோ அவங்களால எப்போவுமே ஒருபோதும் மறக்கவே முடியாது. ஏன்னா எப்போவுமே வெற்றி ஆசிஃப் 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. லேர்னிங் அண்ட் பிளேயிங், ஒன்றாவே தான் படிப்பாங்க, ஒன்றாவே தான் விளையாடுவாங்க. Their friendship started on the first day of school. When Vetri's parents dropped him at the school, he started crying. Asif consoled him with a chocolate and said, "Don't cry, we will play after the bell." After that day, they stayed together, played together, and even exchanged their food. Their friendship grew stronger with time. They were always good in studies and helping each other in lessons. They also helped others with their lessons. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் லைஃப்பில் அவங்களோட முதல் நாளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெற்றியோட பேரண்ட்ஸ் அவரை கொண்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணாங்க. அப்போது அவர் சின்ன பையனாக இருந்திருப்பார் இல்லையா. வெற்றி என்ன பண்ண ஆரம்பித்தான், உடனே அழ ஆரம்பிச்சிட்டான் அவங்க ட்ராப் பண்ணும்போது. ஆசிஃப் தான் என்ன பண்ணான் அப்படின்னா வெற்றியை ஆறுதல் படுத்துகிறான். கன்சோல்டு அப்படின்னா ஆறுதல், தேட்டுறான். அழாத அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்து, அழாத, நம்ம பெல் அடித்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கன்சோல் பண்ணுறான். அதுக்கப்புறமா அன்னையிலேருந்து பார்த்தா அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்பாங்க. தே ஸ்டேடு டுகெதர், ஒன்றாவே தான் இருப்பாங்க, ஒன்றாவே தான் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட சாப்பாட்டை கூட மாற்றி சாப்பிட்டுப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சுன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது, ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆகிட்டே போகுது. நாளுக்கு நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துட்டு போகுது. அவங்க எப்போவுமே ஸ்டடீஸ்லேயும் சரி ரொம்ப குட்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லா படித்தாங்க 2 பேரும். அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. பாடங்கள் படிக்கும்போது ஒருத்தருக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுத்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க.
அவங்களுக்குள்ளே மட்டும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் பாடங்கள் படிக்கிறதுக்கு அவங்களோட லெசன்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க. One day, there was a quarrel between Vetri and Asif's families, and both families stopped talking to each other. To everyone's surprise, they continued to be good friends. There was always a healthy competition between them. Surprisingly, the exam, the results, and the marks never affected their friendship. Their friendship continued till 10th standard. Then, Vetri moved to Coimbatore and Asif to Chennai. Asif started his business in Chennai and settled there. Vetri always wanted to meet his friend but never had the chance to visit Chennai. ஒரு நாள் என்னாகுது, வெற்றியோட பேரண்ட்ஸுக்கும் ஆசிஃபோட பேரண்ட்ஸுக்கும் ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவில் ஒரு குவாரல்னால் சண்டை, வாய் தகராறு. அவங்க ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் சண்டை வந்துடுது. ஸோ ரெண்டு ஃபேமிலியுமே என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டதுக்கப்புறமா பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஃபேமிலிஸ்குள்ளே தான் சண்டையை தவிர, பேரண்ட்ஸ்குள்ளே தான் சண்டையை தவிர, வெற்றி ஆசிஃப் ரெண்டு பேர்த்தோட நட்பு அது எந்த விதத்துலேயும் பாதிக்கலை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவங்க நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான காம்படிஷன் இருந்துச்சு, போட்டி இருந்துச்சு. படிப்பா விளையாட்டா எதுவாகட்டும், ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவங்களுடைய எக்ஸாமோ இல்லை அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டோ அவங்க வாங்கக்கூடிய மார்க்கோ எதுவுமே அவங்களோட நட்பை எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணலை, பாதிக்கவே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எது வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றி கோயம்புத்தூருக்கு மூவ் ஆகிட்டார், அங்கே போயிட்டாங்க. ஆசிஃப் சென்னைக்கு போயாச்சு. ஆசிஃப்க்கு சென்னையில் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அங்கேயும் செட்டிலும் ஆகிட்டார், சென்னையிலையும் செட்டில் ஆகிட்டார். வெற்றி கோயம்புத்தூரில் இருக்கார். அவருக்கு ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பார், ஆசைப்படுவார், ஆசையுண்டு. அவரோட ஃப்ரெண்டை போய் பார்த்து மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனால் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அதாவது சென்னைக்கு போய் அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இது வரைக்கும் வரல. Section 3. Betty went straight to Asif's office. As he reached the gate, the security stopped him. "Who do you want to meet, sir?" Betty nervously said, "I want to meet Asif. I am his friend." The security was astounded. "Mr. Asif is our MD. Are you sure you want to meet him?" Vetri hesitatingly said, "Yes, I am his friend from his native place." The security said, "Check with the people in the reception, sir. I don't know if you will get an appointment." வெற்றி நேராக ஆசிஃபோட ஆஃபீஸுக்கு போகிறார். ட்ரெயினில் கிளம்பி போனார் இல்லையா, போய் சென்னைக்கு போய் சேர்ந்த உடனே நேராக ஆசிஃபோட ஆஃபீஸுக்கு தான் போகிறார். அங்கே ஆஃபீஸ் ரீச் பண்ண உடனே அந்த கேட்டுக்கிட்ட செக்யூரிட்டி அவரை தடுத்து நிறுத்துகிறாங்க. செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா கேட்டில், அவங்க தடுத்து நிறுத்துகிறார். "நீங்கள் யார் பார்க்கணுங்க சார்?" அப்படின்னு செக்யூரிட்டி கேட்குறார். உடனே வெற்றி கொஞ்சம் தடுமாற்றத்தோட நர்வஸாக சொல்கிறார், "நான் ஆசிஃபை மீட் பண்ணணும், நான் அவரோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்கிறார். செக்யூரிட்டி அதை கேட்ட உடனே ஹி வாஸ் அஸ்டவுண்டட் மீன்ஸ் அப்படி திகைச்சு போய் நிற்பாங்க இல்லையா, திகைச்சு போய் கேட்குறாரு, "மிஸ்டர் ஆசிஃபா, அவரை பார்க்கணுமா? அவர் தான் எங்களோட எம்டி" அப்படின்னு சொல்கிறார். எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு அர்த்தம். மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் எங்களோட எம்டி. அவரையா நீங்கள் பார்க்கணும்? ஆர் யூ ஷூர்? நிச்சயமாக சொல்கிறீங்களா? அவரை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். அவர் அப்படி கேட்ட உடனே வெற்றிக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடுது. ஹெசிடேட்டிங்லி அப்படின்னா தயக்கத்தோடு சொல்கிறார், "எஸ், ஆமாம், நான் அவரோட ஃப்ரெண்ட், அவரோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வந்திருக்கேன், அவரோட சொந்த ஊர்லேருந்து நான் அவரை மீட் பண்ண வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்கிறார். உடனே செக்யூரிட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, "ரிசப்ஷன் போங்க சார், வரவேற்பில் இருப்பாங்க இல்லையா, அங்கே போய் கேட்டு பாருங்கள். ஆனாலும் எனக்கு உங்களால் அவரை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலை" அப்படின்னு சொல்கிறார். ரிசப்ஷனில் போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. "ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட் அவரை சந்திக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்களா, உங்களால் அவரை பார்க்க முடியுமான்னு எனக்கு தோணலை, எனக்கு தெரியலை" அப்படின்னு சொல்கிறார். வெற்றி walked to the reception. Receptionist asked him, "How can I help you?" Vetri said, "Can I meet your MD? Please tell him Vetri from Kellakudi has come to meet him." Suddenly, the receptionist rose from her chair. The door behind Vetri opened. Vetri got a pat on his back. "Finally, you found me. I saw you through the CCTV camera," said Asif. Vetri was dumbfounded. Vetri gathered, "No, Asif, I never got the chance to visit Chennai. Now, I have come to attend my friend's wedding. So, I thought I will come to meet you."
வெற்றி ரிசப்ஷனை நோக்கி போகிறார். வரவேற்பு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த ரூம் நோக்கி போகிறார். அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, வரவேற்பறை பெண் இருக்காங்க. அவங்கள பார்த்து இவர் போன உடனே அவங்க கேட்குறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் வந்து வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு என்ன வேணுங்க சார், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வெற்றி சொல்கிறார், நான் வந்து உங்கள் எம்டி பார்க்க முடியுமா, அவர்கிட்ட சொல்லுங்கள், கீழக்குடியிலேருந்து வெற்றி உங்களை பார்க்க வந்திருக்கார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே திடீர்னு பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, வரவேற்பு பெண், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சேரை விட்டு எழுந்திருக்கிறாங்க. இவர் கேட்ட உடனே அவங்க ஏன் எந்திரிக்கிறாங்க, வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய டோர் ஓப்பன் ஆகி திறந்து வெற்றிக்கு பின்னால் யார் வர்றாங்கன்னா ஆசிஃப் வர்றார். அவர் பார்த்துட்டு தான் அந்த பெண் எந்திரிச்சிருக்காங்க, எம்டி வர்றாருன்னு எழுந்திரிச்சிருக்காங்க. ஆசிஃப் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரூமில் இருந்து கதவை திறந்துட்டு வந்து வெற்றியோட முதுகில் தட்டிட்டு சொல்கிறாரு, ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ, கடைசியாக ஒரு வழியாக நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட, நான் உன்னை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் சொல்கிறார். அவர் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்கார். வெற்றி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரூமை விட்டு வெளியில் வந்துட்டார். ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவர் வெளியில் ஓடி வந்துட்டார். வெற்றி வந்து அப்படியே வாயடித்து போய் பார்க்குறார், வாயடித்து நிற்கிறார். அப்புறம் ஒரு வழியாக வெற்றி பேச ஆரம்பிக்கிறார். இல்லை ஆசிஃப், எனக்கு வந்து சென்னைக்கு வர சான்ஸே கிடைக்கல, இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு வந்திருந்தேன், கல்யாணத்துக்கு வந்தேன், அப்போ தான் நான் வந்து உன்னை பார்க்கலாம், உன்னை வந்து பார்த்து உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். வெற்றி ரீச்டு ஹோம் அண்ட் டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் எவ்ரிதிங் இன் டீட்டெயில். ஷீ நியூ ஹர் ஹஸ்பண்ட், ஸோ ஷீ டிடன்ட் ஆஸ்க் எனிதிங் எல்ஸ். 2 days later, Vetri received a call. Am I speaking to Vetri? Vetri said, yes. The voice said, our MD Mr. Asif has assigned a project to you. He wants to meet you. Will you be able to come to Chennai? Vetri couldn't believe it. வெற்றி வீட்டுக்கு திரும்பி போயிடுறார். சென்னையிலேருந்து அவரோட வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டாக விவரமாக அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார். அவரோட ஒய்ஃப்க்கு அவங்க ஹஸ்பண்ட் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவங்க வேறு எதையுமே கேட்டுக்கல. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் பற்றி தெரியும், அவர் போய் கண்டிப்பாக ஆசிஃப் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க எதுவுமே கேட்டுக்கல. 2 நாள் போயிடுது. 2 நாள் கழித்து வெற்றிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் ஒரு வாய்ஸ், அதில் பேசின குரல், நான் பேசுகிறது வெற்றி அவர்கிட்டையா பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே வெற்றி என்ன சொல்கிறார், ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த வாய்ஸ் சொல்லுது, எங்களோட எம்டி ஆசிஃப் உங்களுக்கு ஒரு கட்டுமான பணியை கொடுத்துருக்கார். அசைனட ப்ராஜெக்ட் ஒரு கட்டுமான பணி உங்களுக்கு கொடுத்துருக்கார். அவர் உங்களை மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றார், உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களால் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் பேசுகிறவங்க சொல்கிறாங்க. வெற்றியால் அதை நம்பவே முடியலை. வெற்றி ஆசிஃப் கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. தன்னோட ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்கல, வாயை திறந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கலன்னா கூட ஆசிஃப் என்ன பண்ணியிருக்கார், வெற்றியோட நிலைமையை புரிஞ்சுட்டு கேட்காமலேயே உதவ முன் வந்திருக்கார். தன்னோட ஃப்ரெண்டை உயர்த்தி பார்க்க முன் வந்திருக்கார். இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப வருஷமாக பார்க்காம இருக்காங்க தான், எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்காங்க. இருந்தால் கூட பழைய நட்பை மறக்காமல் ஆசிஃப் உதவியிருக்கார் இல்லையா. நட்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஆசிஃப் அண்ட் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.